ஹலோ வணக்கம். நான் உங்கள் XIUUSD தமிழ் ட்ரேடர். லாஸ்ட் வீக் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி கோல்டு வந்து கரெக்டாக மூவ் ஆயிருந்துச்சு. அந்த அந்த மூமெண்ட்டான இப்போ இமேஜஸ் வந்து வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நம்ம வந்து பிஃபோர் அனலைசிஸ் நம்ம கீழே இறங்கிட்டு அது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி கீழே இறங்கி மறுபடியும் மேலே போய் மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் அங்கேருந்து வந்து உங்களுக்கு அப்பில் தான் வந்து கோல்டு வந்து மூவ்மெண்ட் வந்து ரேலி ஆகிருக்கு. ஸோ இந்த ரேலி எதுக்காக அப்படின்னா, கம்மிங் வீக்ஸில் இல்லைனா கம்மிங் மந்த்ஸில் வந்து இந்த இயரில் வந்து ரேட் கட் இருக்கும், இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆக முடிக்குது அப்படின்ற மாதிரியான மார்க்கெட் சென்டிமெண்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ வந்து கோல்டு வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே கீழேருந்து உங்களுக்கு ஏன் ரேலி ஆனாலுமே மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மந்த்லி கேண்டிலில் பார்த்தீங்கனாலுமே இங்கே ஏன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டோட ஃபெட்டு வந்து இந்த மாதிரி இந்த வருஷத்தில் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்ல ஆரம்பித்தாங்க. மறுபடியும் என்ன ஆனிச்சு அப்படின்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதனாலையும் திருப்பி வந்து கோல்டு வந்து மேக்ஸிமம் பைய ஆரம்பிச்சிச்சு. அது மேக்ஸிமம் இன்னொரு ரீசன் என்னென்னா, ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா அண்ட் வந்து டர்க்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டி போட்டு கோல்டை வந்து ரிசர்வாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரியுமே பார்த்துட்டிங்கன்னா டாலரை வந்து ஒன்றுலாம் ஆக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்கவுங்க கரன்சிக்குள்ளே ட்ரேட் பண்ணுற மாதிரியான போயிட்டுருக்குது. ஸோ இதனாலே வந்து டாலர் வந்து ஸ்டேபிளாகவே இருக்குது. பட் இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து டாலர் வந்து இதாகும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸ்டேபிளாகவே ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னா, 2430 வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு வந்து அடுத்த ஒரு ஃப்ளை மூவ்மெண்ட் 2500 சம்திங் வரைக்கும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை 2430 பிரேக் பண்ண முடியலை அப்படின்னா மறுபடியும் வந்து திருப்பியும் கீழே வந்து 2300 ரேஞ்சுக்கு வரும். ஸோ இப்போ வரைக்கும் ரேஞ்சு 2430 டு 2300, கிட்டத்தட்ட இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் ரெசிஸ்டன்ஸாக அது ஆக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு மறுபடி ஃப்ளை டு மூன் அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும் ட்ரேடிங்கில். ஸோ வெயிட் மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்கேஸ் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பை எடுத்துக்கலாம். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, திருப்பி அங்கேருந்து போகுது அப்படின்னா 2430க்கு மேலே நம்ம தாராளமாக பை எடுக்கலாம். 2430க்கு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி ஓவர்பாட் ஜோனும் இன்னும் போகலை. டெய்லி கேண்டில் வந்து ஓவர்பாட் ஜோன் போகலை. ஸோ வாய்ப்பு இருக்குது, மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கறது என்னோட கணிப்பு என்னென்னா, பிரேக் அவுட் கொடுக்குறது இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸை பொறுத்து தான் பிரேக் அவுட் கொடுக்குன்ற மாதிரி தெரியுது. எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் இல்லை இந்த வருஷம் நம்ம ஒரு 2 ரேட் கட் பண்ணுவோம் இல்லை ஒரு 3 ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னா அச்சு தூக்கிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீக் அனலைசிஸ் என்ன அப்படின்னா, 2430 வாட்ச் பண்ணுங்கள். பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா பை எடுக்கலாம். 2430 பிரேக் அவுட் கொடுக்கல, ஸ்ட்ராங்காக இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு ரிஜெக்ஷன் நடக்க அப்படின்னா, இந்த கேண்டில் நடந்துக்கு பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் மாதிரி ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் நடக்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி அடுத்த பை பொசிஷன் நம்ம பார்க்குறது நம்மளுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த வீக்கான அனலைசிஸ் இது தான். நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம ஷார்ட்ஸாக அடுத்து போட ஆரம்பிப்போம். வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் இதில் இணைந்திருங்கள். உங்களுக்கான அடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.